யூடியூப்பை பார்த்து நான் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனை ட்ரை பண்ணேன். பட் இடையில இந்த ஒயிட் கலரில் ஸ்டோன் இருக்குல்ல, ஒரு லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு பாதி சைடு வைக்கிறீங்கன்னா ஒட்டுற வரைக்கும் லீஃப் இருந்தது. அதுக்கப்புறம் கிடைக்கல. இன்றைக்கி நான் 2 மணி நேரம் கடையாக தேடி அரைஞ்சேன். அந்த லீஃப் மட்டும் எனக்கு கிடைக்கல, வேறு எல்லாமே கிடச்சிது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம், வேறு டிசைன் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பால் செயினும் அண்டு ஸ்டோன் செயினும் வாங்கிக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் க்ளூ போட்டு நான் காய வச்சிட்டேன். ஸோ இதை காய வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, என்ன தான் நம்ம B7000 க்ளூ போட்டாலும் சம்டைம் நம்ம துவைச்சி எடுக்கும்போது பிரிஞ்சு வந்ததுன்னா அசிங்கமாக அது இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து இது எல்லாமே வந்து ஒரு தையலில் போட்டுக்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து சாரீ கட்டும்போது ஸோ முன்னக்க பக்கம் மட்டும்தான் அந்த டிசைன் வேணுன்றதுனால அந்த இடமும் ஒரு லீஃப் மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரவே வராது. என்ன டிசைன் ஒரு மாதிரி பிளாங்காகவே இருக்கும். அந்த நாட்டு போடும்போது அதில் வந்து நம்ம இந்த பால் செயின் இதெல்லாம் போட்டு இந்த பீட்ஸ்லாம் வச்சு நம்ம தைக்கும்போது கூட அந்த நாட்டு கூட நமக்கு வந்து தப்பாக வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் 1, 2 போடும்போது தான் தப்பாக போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து அது நல்லா அழகாக உங்களுக்கு ஒரு மாதிரி நீட்டாக வந்துடும். ஸோ எனக்குமே அப்படி தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா யோசித்து ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இந்த லீஃபை போட்டு அதுக்கப்புறம் அதுலேயுமே நான் வந்து பால் செயின் ஒட்டி அது ஒரு லீஃப் ஸ்டைலில் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம்லாம் ஸ்டோன் ஒட்டிக்கிட்டு இந்த இடத்துல மட்டும் நான் வந்து பீட்ஸை வந்து நான் கையால் இது பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ஹேண்ட் ஸ்டிச் போட்டுக்குங்க. என்ன தான் நீங்கள் வந்து க்ளூவை போட்டு ஒட்டி எடுத்தாலும் ஒரு 2, 3 வாஷுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது பிரிஞ்சிருச்சுனாக்கா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீ பெட்டர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இடையில வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிட்டிங்கனாக்கா அது கொஞ்சம் லைஃப் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே வந்து நான் ஹேண்ட் ஒர்க்குனாக்கா தைச்சது மட்டும்தான். இந்த ஸ்டோனெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு தான். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பின்னாடி தையல் தான் தெரியும். நீங்கள் இதை நூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு லைனிங் கொடுத்து ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் மேலே பண்ணும்போது நம்ம சரி ஒர்க்கில் இருக்கிற இந்த த்ரெட்டு நம்ம செஞ்சோன்னாக்கா குத்தும். ஆரி ஒர்க் செய்யும்போது நமக்கு உள்ள லைனிங் கிளாத் வந்துடும், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் ஹேண்ட் ஒர்க் செய்யும்போது சரி ஒர்க்கில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நூல் கண்டு நார்மல் த்ரெட்லேயே நீங்கள் இது பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் என்னுடைய இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.